சமையல் வேலை அது இதுன்னு போயிட்டே இருந்தது. அதை எதையுமே நான் ஷூட் பண்ணல. பாப்பா வந்து ரொம்ப பிஸி ஆயிட்டாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லாருக்கும் ஆழாது உலகுனா என்னன்னு தெரியுமா அப்படின்றது எனக்கு தெரியல. வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. நீங்கள் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிற நிச்சயதார்த்த வீடியோ தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். யாருக்கு நிச்சயதார்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு வீடியோவில் போட்டிருந்தப்போ நிறைய பேர் சுனிதாவோட வீடியோவில் பார்த்துட்டு தம்பிக்கான்னு பாதி பேர் கேட்டிங்க, பாதி பேர் வந்து லாவண்யாக்குன்னு கரெக்டாக சொல்லியிருந்தீங்க. இன்றைக்கி என்னோடய தங்கச்சி பொண்ணு லாவண்யாவுக்கு தான் நிச்சயதார்த்தம். நீங்கள் எல்லாருமே லாவண்யாவை நம்ம வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அதனால் நம்ம வந்து அந்த வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஐடியாக்கள் உங்களுக்கு கொடுக்குறேன். வீட்லேயே ஒரு சின்ன ஃபங்க்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா முன்னாலே உட்காந்து எல்லாத்தையும் பிளான் பண்ணிக்கோங்க. இவங்க இந்த வேலை செய்யணும், இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டீங்கன்னா எந்த டென்ஷனுமே இல்லாமல் எவ்வளோ கூட்டம் வந்தாலும் நம்ம பண்ணிடலாம். நான் வந்து இந்த ஃபங்க்ஷன் அப்படி தான் பண்ணேன். நான் எதிர்பார்த்தது கம்மியான ஒரு கூட்டம், கடைசியில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக கூட்டம் வந்துட்டாங்க. அவங்களையும் சமாளித்து எல்லாமே மேனேஜ் பண்ணிட்டேன். மாடியில் தான் தொட்டியெல்லாம் ஒரு ஓரமாக எடுத்து வச்சுட்டு பந்தல் போட்டு பண்ணேன். லாஸ்ட் டைம் அங்கே இடம் பத்தலை அப்படின்னோடனே கீழே வச்சு தான் நான் சாப்பாடு போட்டேன். இந்த மாதிரி சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டு பண்ண வேண்டியிருந்தது. கூட்டம் அதிகமாக வந்து தொட்டு இதில் பார்த்திங்கன்னா இந்த ஃபங்க்ஷனில் முக்கியமாக வந்து சுனிதாவுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். அது இல்லாமல் கோகிலாவுக்கும் வந்து, ஏன்னா கோகிலா தான் மெகந்தி போட்டதுலேருந்து மேக்கப் போட்டிருந்து எல்லாமே பண்ணாங்க. கோகிலாவை ரெக்கமெண்ட் பண்ணது நமக்கு வந்து சுனிதா தான். அவங்களோட நம்பரு எல்லாமே நான் கீழே கொடுக்குறேன். அது இல்லாமல் கோகிலா ஒரு பியூட்டி சேனல் வச்சுருக்காங்க. அவங்களோட சேனல் லிங்க்கும் அதுக்கப்புறம் அவங்களோட இது எல்லாமே நான் கீழே லிங்க் கொடுக்குறேன். கண்டிப்பாக போய் பாருங்கள். ரொம்ப எல்லாருமே சொன்னாங்க ரொம்ப சூப்பராக மெகந்தி போட்டிருந்தாங்க. பொறுமை அப்படின்னா அந்த பிள்ளைகிட்ட கற்றுக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு எண்ணம் வந்துச்சு. ஏன்னா அவ்வளோ ஒரு பொறுமை நிதானம். நாங்கள் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணோம், அதெல்லாம் பெருசாகவே எடுத்துக்கவே இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் நானே பார்த்துருக்கேன், எங்கள் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு ட்ரெஸ் பண்ண வந்தாங்கன்னா மேக்கப் போட வந்தாங்கன்னா இந்த ரூமில் யாருமே வராதிங்க அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் எங்கள் பசங்க யாருமே போகாமல் இருப்பாங்களா? அவங்க எல்லாருக்குமே தெரியுமே எங்கள் அராஜக கூட்டம் தான். எவ்வளவோ டிஸ்டர்ப் பண்ணியும் ரொம்ப நிதானமாக ரொம்ப பொறுமையாக கோகிலா வந்து ட்ரெஸ் பண்ணி விட்டாங்க. எல்லோரும் சொல்லியிருந்தாங்க ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. நிறைய ஒரு சிலர் பார்த்திங்கன்னா நிறையா அப்பிடுவாங்க, இது கம்மியாக இருக்கும் அது ஜாஸ்தியாக இருக்கும், அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் அழகாக மைல்டாக அவளுக்கு ஏற்ற மாதிரி சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்மா கோகிலா, நீ ரொம்ப நிதானமாக பண்ணதுக்காகவே ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதனால் பொறுமை அப்படின்றது ஒரு சிலர்கிட்டேருந்து நம்ம கண்டிப்பாக கற்றுக்கணும். நானே கூட யோசிச்சேன் இந்த பொறுமை நமக்கும் வேணுமோ அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அந்த மாதிரி ஒரு சிலர்கிட்ட இருக்கிற நல்ல பழக்க வழக்கங்களை நம்ம கற்றுக்கிறதுல எந்த வயசுலேயும் கற்றுக்கிறதுல தப்பே கிடையாது. வாங்க நம்ம இப்போ நிச்சயதார்த்த வீடியோ பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கல்யாணத்துக்கு நிறைய பேர் ஏற்கனவே கேட்டிருக்கீங்க, அம்மா கல்யாணத்துக்கு எப்படி சீர் கொடுக்கறது, என்ன பண்ணுறது, எது பண்ணணும் பொம்பளை பிள்ளைங்களுக்கு அப்படிலாம் கேட்டிருக்கீங்க. நான் வந்து எங்கள் லாவண்யாவுக்கு பாத்திரம் எடுக்கிறதாகட்டும் இல்லை நம்ம துணிமணி எடுக்கிறதாகட்டும் எல்லாமே உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் கண்டிப்பாக காமிக்கிறேன். இந்த மாதிரி அதாவது மிடில் கிளாஸ்னால் எப்படி பண்ணணும், அதுக்கு அடுத்த ஸ்டேஜ்னால் எப்படி பண்ணணும், அதுக்கு மேலே உள்ளவங்கன்னா எப்படி பண்ணுவாங்க அப்படின்றது நம்ம வந்து கற்றுக்கலாம் இந்த மாதிரி விஷயங்களில். வாங்க இப்போ நம்ம வீடியோ பார்க்க போகலாமா? அப்புறம் பார்த்தீங்கன்னா நிச்சயதார்த்த வேலையெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்கு. காலையிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா சமையல் வேலை அது இதுன்னு போயிட்டே இருந்தது. அதை எதையுமே நான் ஷூட் பண்ணலை. ஏன்னு கேட்டிங்கன்னா ரமேஷ் வந்து ஏதோ என்னது ஃபோட்டோ ஷூட் அதுக்கு போயிட்டான். தங்கச்ச வந்து டிசைனாக அழகழகாக ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக போயிட்டான். அப்புறம் அங்கே வந்து மேக்கப் நடந்துக்கிட்டே இருக்கு. யார் போடுறாங்கன்னு நீங்களே பாருங்க. கோகிலா அவங்க தான் போட்டுட்டு இருக்காங்க. மருதாணி எல்லாமே அவங்க தான் போட்டு விட்டாங்க. இந்த வீடியோவை நீங்கள் பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் அவங்கள கூப்பிடுவீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க அவ்வளோ நிதானமாக பொறுமையாக கிட்டத்தட்ட லாவண்யாவுக்கு போடுறதுக்கு 4 மணி நேரம் ஆச்சு. இந்த வேலை எல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப பொறுமை வேணும். இந்த காலத்து பசங்களுக்கு பொறுமைன்றதே கிடையாது அப்படின்னு நம்மலாம் சொல்லுவோம். ஆனால் ரொம்ப ரொம்ப பொறுமையாக கோகிலா வந்து பண்ணி கொடுத்தாங்க. இப்போ நம்ம 2 நாளைக்கு முன்னாடியே லாவண்யாவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மெகந்தி போட போகிறோம். மெகந்தி போடுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நமக்கு ஃப்ரெண்ட்ஸு. ரெண்டாவது சுனிதாவுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப தெரிஞ்சவங்க. அவங்க வீடு வந்து ஃபுல்லாகவே கட்டி கொடுத்தவர் தான், அவங்களோட ஒய்ஃபு தான். இவங்களும் ஒரு சேனல் வச்சுருக்காங்க.
சேனல் பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா ஹெல்த்தி டெர்மா பியூட்டி. கோகிலா, இவங்க பேர் வந்து கோகிலா. உங்களுக்கு வந்து இவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் இவளுக்கு வந்து மெகந்தி போட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேக்கப் பண்ணி எல்லாமே பண்ண போகிறாங்க. உங்களில் யாருக்காவது வீட்டில் விசேஷம் இந்த மாதிரி இருந்தால் கண்டிப்பாக இவங்களை காண்டாக்ட் பண்ணலாம். இவங்க பண்ணுற எல்லா மேக்கப்பும் அதுக்கப்புறம் மெகந்தி இது எல்லாமே நான் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக காமிக்கிறேன். இவங்களோட நம்பர், இன்ஸ்டாகிராம் இது எல்லாமே உங்களுக்கு கீழே லிங்க் கொடுக்குறேன். கண்டிப்பாக போய் பாருங்கள். ரொம்ப 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 சூப்பராக இருக்கும். இப்போ மெகந்தி வந்து எப்படி போடுறாங்கன்னு நம்ம பார்க்கலாம். அம்மா தான் புள்ளி வச்சு ஆரம்பிக்கிறாங்க. ஆமா, பிளஸ் பண்ணி ஆரம்பிக்கிறாங்க. நல்லா வரணும் கடவுள் புண்ணியத்துல. இவங்களும் நல்லா வரணும், இவளும் நல்லா வாழ்க்கையை தொடங்கி எங்க பேரை காப்பாத்தணும். ராம்யார் போட்டு முடிச்சாச்சு. பசங்களுக்கு முன்னாடி நான் போட்டுக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா அடுத்தடுத்து வேலை செய்யறதுக்காக ஒரு 2 ஹவர்ல கழுவிடுவேன். நான் அதுக்கு மேலே வச்சுக்க மாட்டேன். லாவண்யாவுக்கு வந்து நம்ம வந்து 2 நாளைக்கு முன்னாடியே மெஹந்தி போட்டோம். இது வந்து போடுறதுக்கு ஒரு 4 hours மேலேயே ஆயிடுச்சு. ரொம்ப டீட்டெயில்டு டிசைன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பிரைடு வந்து ரிங்கு போட்டு விடுற மாதிரி இருக்கும் இந்த பேட்டர்ன். அவங்க ஷாம்பு யூஸ் பண்ணனால கலர் கொஞ்சம் ஸ்டெயின் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இது மாதிரி மெஹந்தி போடுறீங்கன்னா நீங்கள் ஷாம்பு யூஸ் பண்ணாதீங்க, கண்டிஷனர் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். நிறைய வீடியோவில் பாப்பாவை காட்டல அப்படின்னு பாப்பா வந்து ரொம்ப பிஸி ஆகிட்டாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா டான்ஸ் கிளாஸ், அதுக்கப்புறம் ஹிந்தி கிளாஸ், அதுக்கப்புறம் பாட்டு கிளாஸ், இந்த மாதிரி ஒவ்வொரு கிளாஸாக போகிறதொட்டே அவங்க ரொம்ப ரொம்ப பிஸி ஆகிட்டாங்க. அடுத்து ஸ்கூல் ஓப்பன் ஆனவுடனே கண்டிப்பாக வந்து ரொம்ப பிஸி ஆகிடுவாங்க. இவங்களை வந்து நம்ம ப்ளீஸ் பாப்பா வா பாப்பா அப்படி கூப்பிட்ற மாதிரி தான் ஆகிடும். இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து கொடிவேரியில் ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். அதில் முன்னாடி ஒரு பாத்திரத்தை எடுத்துன்னு வருவாங்க. அப்புறம் இவ வந்து ரஷிதா, இவளை பார்த்துருக்கீங்க, வளர்ந்துட்டா பாருங்க, சூப்பராக வளர்ந்துட்டா. அதில் பார்த்தீங்கன்னா குட்டி பொண்ணாக வருவா. அதுக்கப்புறம் வெளியிலலாம் போய் பாருங்க, நான் வந்து காமிக்கிறேன் எப்படி எல்லாரும் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரூம்ல வந்து ட்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ட்ரெஸ் பண்றதை தவிர வேற வேலையே இல்லைன்ற மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாங்க. வாங்க அப்படியே மேலெல்லாம் ஒரு ரவுண்ட் பார்த்துட்டு வருவோம். எல்லாம் இன்னும் ட்ரெஸ் பண்றதுலயே தான் இவங்க டைம் மொத்தம் போயிட்டே இருக்குது. பாருங்க, கொஞ்சம் மூஞ்ச காட்டு. இவங்க தான் பிரெட்டுக்கு வந்து சக்கரை போடாம பிரெட் லட்டு நான் தான் அப்படி செஞ்சேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்க சமையல் எல்லாம் முடிச்சாச்சு. எல்லாம் ரெடியா வச்சிருக்கிறோம். மாத்தி மாத்தி படவை கட்டிட்டு இருக்காங்க. யாருமே மாஸ்கே போடல. போட்டாங்கப்பா மாஸ்க். மாஸ்க் போடுங்கப்பா எல்லாரும். பாருங்க இப்பதான் மாஸ்க் போடுறாங்க எல்லாரும். இது வந்து ஆழாக்கு. இது பாத்தீங்கன்னா உலக்கு. உங்க எல்லாருக்கும் ஆழாக்கு உலக்குனா என்னன்னு தெரியுமா அப்படின்றது எனக்கு தெரியல. நான் வந்து ஒரு டைம் வந்து அந்த ஆழாக்கு உலக்கு அரைப்படி ஒருபடி இது எல்லாமே வாங்கி உங்களுக்கு காமிக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் அதுவும். அதனால கலாய்க்கிறேன்னு சொல்லிட்டு சொல்லாதீங்க. இது வந்து என்னோட ஐயோ இது வந்து என்னோட மச்சினர் பொண்ணு, இது வந்து என்னோட தம்பி பொண்ணு. இதை நிறைய பார்த்துருப்பீங்க. இங்க பாருங்க ட்ரெஸ் நடக்குது. பரதநாட்டிய கலை ஒரு தடவை இல்லை, எப்பயாவது நம்ம வீட்டில் ஃபங்க்ஷன் வைக்கும் போது கண்டிப்பா இவங்களோட பரதநாட்டியத்தையும் பாப்பாவோட பரதநாட்டியத்தையும் உங்களுக்கு வந்து ரொம்ப மொக்க பண்ணிட்டா. பரதநாட்டியம் ட்ரெஸ் வாங்கி கொடுக்கணும் அப்படின்றதுக்காகவே அப்படி சொல்லிட்டு போயிட்டான்னு நினைக்கிறேன். அப்படித்தானே? எல்லாருமே எங்களோட சொந்தக்காரர் தான். இவர் தான் நம்ம வீட்டு மாப்பிள்ளை. மாப்பிள்ளை இது வந்து பையன், நம்ம வீட்டு மாப்பிள்ளை தான்.
அவர் வந்து பையன், இவரும் நம்மளோட பையன் தான். அதாவது அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி இந்த மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு முறையில் பையன் முறை வேணும். இவரும் அவரும் மட்டும் நம்ம வீட்டு மாப்பிள்ளை. இப்போ லாவண்யாக்கு பார்த்துருக்கிற மாப்பிள்ளை இவர் தான், பார்த்துக்கங்க. இப்போ எல்லாருமே நம்ம மாடிக்கு வந்துட்டோம். மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வந்த உடனே மேலே வந்து ஃபுல்லாகிடுச்சு. அதுக்கு முன்னாலே நான் வந்து அந்த செடியெல்லாம் எடுத்து கொடி கட்டி வச்சுருந்தது எல்லாத்தையும் எடுத்து பந்தல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டோம். அதுக்கப்புறமா தான் மேலே. ஆனால் கொஞ்சம் இடம் பத்தலை தான், இருந்தாலுமே நாங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த மாப்பிள்ளை வீட்டில் அந்த கிராமத்து சைட்லாம் வந்து ஊர் தலைவர் தான் தட்டெல்லாம் மாற்றுறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி கொடுப்பாரு. இங்கேனா நம்ம ஐயர் வச்சு பண்ணுவோம். அதே மாதிரி தான் அவர் ஊர் தலைவர் மட்டும் இல்லாமல் நம்ம ரிலேஷனும் கூட. அதனால் அவர் தான் உட்காந்து என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துட்டுருக்காரு. எல்லாரும் வந்து முகக்கவசம் போடலன்னு நினைக்காதீங்க. கீழே வந்து எல்லாருமே போட்டுட்டு தான் இருந்தாங்க. மேலே போனோடனே எல்லாம் கூட்டம், ரெண்டாவது ஏதாவது பேச வேண்டியதெல்லாம் இருக்கும் அப்படின்றதுனால முகக்கவசத்தை வந்து எல்லாம் எடுத்துட்டாங்க. அப்புறம் ஃபோட்டோ எடுக்கிறோம், வீடியோ எடுக்கிறோம் அப்படின்றதுனால எல்லோரும் முகக்கவசத்தை எடுத்துட்டாங்க. இப்போது வெத்தலைப்பாக்கு மாற்றி ஒருத்தர் வாங்கிட்டு இருக்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா இந்த சைடில் இருக்கிறது பொண்ணோட பெரியப்பா, அடுத்து அந்த சைடில் இருக்கிறது மாப்பிள்ளையோட பெரியப்பா. எப்பவுமே வந்து வீட்டில் ரொம்ப பெரியவங்களாக இருக்கிறவங்கள தான் இந்த விசேஷத்துக்கெல்லாம் உட்கார வைப்பாங்க. அம்மா அப்பா தான் உட்காரணும் அப்படின்னு கிடையாது. எங்கள் சைடு எல்லாமே பெரியவங்க இருந்தால் பெரியவங்கள தான் உட்கார வைப்பாங்க. அதுக்கப்புறம் மாப்பிள்ளை ரெடியாகி வந்துட்டார். முன்னாடி வந்திருக்கிறது லாவண்யாவோட அண்ணா. பின்னாடியே வந்து ட்ரெஸ் எல்லாம் வந்து வாழ்த்தி கொடுத்துட்டாங்க. லாவண்யாவும் ரெடியாகி வந்தாச்சு. இப்போ வந்து மோதிரம் மாற்றிக்கிறாங்க 2 பேருமே. அதுக்கப்புறம் அருண் வந்து மாலை போடுறாப்புல மாப்பிள்ளைக்கு, தோழி மாப்பிள்ளை. லாவண்யாவுக்கு வந்து அவங்க நாத்தனார் போட்டாப்புல. அதுக்கப்புறம் காலில் விழுந்து கும்பிட்டு எல்லாரும் வந்து ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. அவங்க வாழ்த்தி கொடுத்த புடவையை வாங்கிட்டு போய் கட்டிட்டு வந்தவுடனே அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தராக நலங்கு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது லாவண்யாவோட பெரியம்மா. ஃபஸ்ட்டு வந்து பெரியவங்களாக இருக்கிறவங்க தான் ஷார்ட் பண்ணி வைக்கணும், அதனால் அவங்க வந்து வைக்கிறாங்க. அதுக்கு அடுத்தடுத்து மற்றவங்கெல்லாம் நலங்கு வைக்க ஆரம்பிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த சின்ன இடத்துல வச்சு நான் வந்து இந்த அளவுக்கு பண்ணிட்டேன் அப்படின்றது நான் முதல் கொஞ்சம் யோசித்தேன். இந்த இடத்துல வச்சு பண்ணிட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சீசனில் நம்ம வந்து சத்திரம் பார்த்து இது பண்ணி பண்ணுறது வந்து ரொம்ப சிரமம். அது இல்லாமல் இன்னும் அதிகமாக கூட்டம் வந்துடுவாங்க அப்படின்றதுனால பயந்துக்கிட்டு நான் வீட்டில் வச்சேன். ஆனாலும் நான் பயந்த மாதிரியே கூட்டம் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் ஆயிடுச்சு. எப்போவுமே வந்து எதையும் பார்த்து நம்ம வந்து பயப்படக்கூடாது. லைனாக ஒவ்வொருத்தராக வந்து நலங்கு வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இதில் எல்லா ரிலேஷனும் நம்மளால் சொல்லிகிட்டு இருக்க முடியாது. இது வந்து லாவண்யாவோட தாய் மாமா ஒய்ஃபு. நிறைய நம்ம வீடியோவில் பார்த்துருக்குறீங்க. இவங்க வந்து மாப்பிள்ளையோட சொந்தம். அதனால் எதையுமே பார்த்து நம்ம வந்து பயப்படக்கூடாது. எதையுமே சமாளிக்கக்கூடிய தைரியமாக இருக்கணும். சிலர் வந்து ஒரு 10 பேர் வராங்கன்ட்டு 20 பேர் வந்துட்டால் ஒரே டென்ஷன் ஆகிடுவீங்க. அது தவிர பயம் வந்துடும் உங்களுக்கு. ஐயோ எப்படி சமாளிக்க போகிறோமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த மாதிரி பயப்படாமல் கொஞ்சம் பிளான் பண்ணிக்கணும். நான் முன்னாலே வந்து மளிகை சாமான் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டேன். மளிகை சாமான், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காய்கறி எல்லாமே வாங்கிட்டு வந்து கரெக்டாக பிளான் பண்ணி இவங்களுக்கு இந்த வேலை தான் அப்படின்னு கொடுத்துட்டேன். அதன் பிரகாரம் கரெக்டாக பண்ணாங்க. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா என்னோடய தம்பிங்கெல்லாம் வந்து நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. எப்பவுமே எனக்கு ரொம்ப சப்போர்ட்டான ஒரு விஷயம் அப்படின்னா என்னோடய தம்பிங்கள் தான். எந்த விசேஷமாக இருந்தாலும் எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் வந்து நின்று அவ்வளோ பொறுப்பாக பண்ணுவாங்க. அது ஒரு எனக்கு ரைட் அண்ட் லெஃப்ட் ரெண்டுமே என்னோடய தம்பிங்க தான். அவங்க இருந்தால் எவ்வளோ பெரிய விசேஷத்தையும் என்னால் தைரியமாக பண்ண முடியும். அது ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை. இப்போ மாற்றி மாற்றி ஒவ்வொருத்தரும் நலங்கு வச்சு அந்த
ஒரு கிட்டத்தட்ட ஒரு 11 பேர் இல்லைன்னா 16 பேர் 21 பேர் அந்த மாதிரி வைப்பாங்க. பாருங்கள், லாவண்யா ரொம்ப ஜாலியாக தான் இருக்கிறா. நல்லா ஹாப்பியாக சிரிச்சுக்கிட்டே சூப்பராக ஒவ்வொருத்தரும் கிண்டல் பண்ணுறதையும் அதை வந்து பெருசாக எடுத்துக்காமல் அப்படியே இது பண்ணிகிட்ருக்கிறா. அதுக்கப்புறம் சுனிதா, கோகிலா வந்திருந்தாங்க. நலங்கு வைக்க தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாப்புல. அப்புறம் என்னோட சின்ன தம்பி ஒய்ஃப் தான் இந்த மாதிரி வைக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்ருக்குறாப்புல. அவங்க சொல்லிக் கொடுக்க சுனிதாவும் கோகிலாவும் நலங்கு வச்சாங்க. ஏன்னா எனக்கு வந்து பழக்கம் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. எதுவுமே எப்பவுமே நம்ம பழக்கம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கி நிற்கக்கூடாது. எதுலேயுமே நம்ம இறங்கி பண்ணும்போது அதில் ஒரு தனி சந்தோஷம் கிடைக்கும். ரெண்டாவது எல்லாத்தையும் கற்றுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பமும் நமக்கு கிடைக்கும். தெரியாது அப்படின்னு நம்ம ஒதுங்கி நிற்கக்கூடாது. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சும் அந்த இடத்துல வேலை செய்யணுமே அப்படின்றதுக்காகவே தெரியாதுன்னு ஒதுங்கி நிற்கிறதெல்லாம் இருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் அந்த மாதிரி ஒதுங்கி நிற்காதீங்க. எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனாலும் நம்மளால் அங்கே உள்ள யாருக்குமே மன கஷ்டம் வரக்கூடாது. அந்த மாதிரி நம்ம நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். 1000 கஷ்டங்கள் இருக்கும், விரோதங்கள் இருக்கும். ஆனால் ஒரு ஃபங்க்ஷன் போகும்போது அந்த இடத்துல ஜாலியாக இருந்துட்டு நம்மளும் ஜாலியாக இருந்துட்டு மற்றவங்களையும் ஜாலியாக வச்சுட்டு போகிறது தான் நமக்கு வந்து ரொம்ப நல்ல ஒரு பழக்கம். அதை கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே கடைப்பிடிங்க. அந்த இடத்துல போகும்போதாவது ஒரு சந்தோஷம் இருக்கும். ஏன்னா ஒரு விசேஷங்களுக்கு போகும்போது தான் எல்லா சொந்தங்களையும் நம்ம பார்க்க முடியும். அந்த சொந்தங்கள் பார்க்கும்போது ஒரு தனி சந்தோஷம் கிடைக்கும். அந்த இடத்துல நம்ம சந்தோஷமாக இருந்துட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நமக்கும் சந்தோஷம், அவங்களுக்கும் சந்தோஷம். இதை கொஞ்சம் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 5 பேர் எல்லாம் நலங்கு வச்சு முடித்தோடனே ஒரு 5 பேர் வந்து ஆரத்தி எடுக்கணும். அதுதான் 5 பேர் பிடிச்சி ஆரத்தி எடுத்துகிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். தெரியாத சில விஷயங்களை கண்டிப்பாக தெரிஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து நம்ம கல்யாணத்துக்கு எந்தெந்த பொருள் எங்கே வாங்குகிறோம், என்னெல்லாம் வாங்கணும், எப்படியெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக வந்து அடுத்தடுத்த வீடியோவில் போடுறேன். ஸ்ரீ வந்து லாஸ்ட்டில் வந்து நான் நலங்கு வைக்க போகிறேன்னு சொல்லிட்டு சொன்னால், அது வந்து பாருங்கள் அவளே வைக்கிறா, அவளுக்கே தெரியுது, அவளே செய்கிறா, யாருமே சொல்லி கொடுக்கல அவளுக்கு. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.